தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவில் அன்பான மாலை வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். தவக்காலத்துடைய இந்த முதல் வாரத்துடைய திங்கள் கிழமையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருத்தி சிந்தித்து வருகின்றோம். தவக்காலம் ஒரு அன்பின் காலம், தவக்காலம் இரக்கத்தின் காலம், தவக்காலம் மனமாற்றத்தின் காலம், தவக்காலம் ஒவ்வொருவரையுமே புதுப்பிக்கின்ற ஒரு காலம், தவக்காலம் ஒவ்வொருடைய வாழ்வுக்கும் ஒரு மாற்று உருவை கொடுக்கக்கூடிய ஒரு காலம், தவக்காலம் உறவுகளை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு காலம், தவக்காலம் இறை அருளை பெறக்கூடிய ஒரு காலம். அத்தகைய ஒரு தவக்காலத்திலே நாம் இந்த முதல் வார இந்த திங்கட்கிழமையிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். முதல் வாசகத்திலே மோசேயின் அருமையாக ஆண்டவருடைய வார்த்தை மக்களுக்கு, இஸ்ராயல் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். கடவுளுக்கு நீ அஞ்சி நட, அச்சத்தோடு வாழ் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், அவருடைய வாழ்விலே முழு மனிதத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். மனித பண்புகளிலும் மனித மாண்பை போற்றுவதிலும் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்பதை அருமையாக, பிறருக்கு நீ அநீதி இழைக்காதே, பிறருக்கு துரோகம் இழைக்காதே, பிறர் அன்பு பணியிலே நீ உண்மையுள்ளவனாக இரு என்று அந்த இஸ்ராயல் மக்களிடத்திலே அன்போடு சொல்லுகின்றார். என்னை நச்சையை பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு இறுதி தீர்ப்பு எப்படி இருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்விலே என்பதை பற்றி இன்றைக்கு அருமையாக சொல்லுகின்றார். தவக்காலத்திலே நம்முடைய வாழ்விலே அந்த இறுதி தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். நாம் என்ன செயல்களை செய்தோமோ அதற்கேற்றபடி நமக்கு மோட்ச வாழ்வு கிடைக்கும் என்பதை சொல்லுகின்றார். சின்னஞ்சிறிய சகோதரருக்கு நீங்கள் செய்தபோதெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தல் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், நாம் பிறரோடு இருக்கக்கூடிய அந்த இரக்கம் நிறைந்த பார்வை, கருணை நிறைந்த பார்வை, நம்மோடு இருக்கிற வறியவர்கள், ஒன்றுக்கும் இயலாதவர்கள், அவருடைய திருப்பி நமக்கு கொடுக்க முடியாதவர்கள், அவருடைய அந்த வாழ்விலே நாம் அவர்களோடு இரண்டர கலக்க, ஏழைகள் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் முழுமையாக அர்ப்பண உணர்வோடும் பாசத்தோடும் அன்போடும் இறை அருளோடு நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இரக்க நிறைந்த செயல்களிலே பலி அல்ல, மாறாக இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் என்று சொன்ன நம்ம ஆண்டவர் நமக்கு இந்த இரக்க நிறைந்த செயல்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் வளர, இந்த தவக்காலம் புனிதத்தை நோக்கி ஒவ்வொருவருமே பயணிக்க, புனித ஜான் கிறிஸ்தோசம் சொல்லுவார், கிறிஸ்துடைய இந்த திருவுடலானது ஆலயத்திலே கம்பீரமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சமூகத்திலே பார்க்கிற பொழுது, இன்றைக்கு ஏழையினுடைய வாழ்வை பார்க்கிற பொழுது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரத்தை இன்றைக்கு இழந்திருக்கிறார்கள். அவருடைய உடலானது இன்றைக்கு கசைப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை குறிப்பிடுகின்றார். அப்ப இயேசுடைய அந்த திருவுடல், இந்த திரு ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் கொண்டாடுகிற நம்முடைய உள்ளங்களிலே எத்தனை ஒரு மனித பண்புகளில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறார். இரக்க நிறைந்த செயல்கள், கருணை நிறைந்த செயல்களை இந்த தவக்காலத்திலே செய்ய ஆரம்பிப்போம். நம்முடைய வாழ்க்கையில பார்க்கின்ற மனிதரிடத்திலே அன்பான வார்த்தைகள், கனிவான வார்த்தைகள், இரக்க நிறைந்த வார்த்தைகளை எவ்வாறு இயேசு இந்த மக்கள் எல்லாம் ஆயனில்லா ஆடுகள் போல இருக்கிறார்கள் என்று இயேசு எவ்வாறு பரிவு கொண்டாரோ, இரக்கம் கொண்டாரோ, கருணை கொண்டாரோ, அதுபோல நம்முடைய வாழ்விலே ஒன்றுக்கும் இயலாத மக்களிடத்திலே நாம் அன்போடு இருப்போம், கனிவோடு இருப்போம், நல்ல வார்த்தைகளை அவர்களிடத்திலே பேசுவோம். அதுதான் இந்த தவக்காலத்திலே நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அதே சமயத்திலே ஜெபத்தையும் கடந்து நம்மால் எந்த அளவுக்கு நல்ல செயல்களை உதவிக்கரம் நீட்டுவதிலே தாராள உள்ளத்தோடு நம்முடைய நேரத்தை செலவிடுவதிலே எனக்கு நேரமில்லை, நான் பிஸியாக இருக்கிறேன் என்று சொல்வதை விட்டுவிட்டு அவர்களோடு இருந்து அமர்ந்து, அவர்கள் பக்கத்திலே இருந்து, துன்பத்திலே துயரத்திலே அவர்களோடு இருந்து, உங்களுக்காக நான் இருக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொன்னாலே அது ஒரு நல்ல ஒரு தவக்காலத்துடைய ஒரு அடையாளமாக, ஒரு நோன்பினுடைய ஒரு அடையாளமாக மனிதரோடு ஒரு தோழமை கொள்ள ஆண்டவர் அன்போடு அழைக்கின்றார். ஆக இந்த நாளை, இந்த தவக்காலத்தை தொடங்கி இருக்கிற அந்த முதல் வாரத்தை ஆண்டதில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். தவக்காலத்தை ஆரம்பித்து விட்டோம். இந்த முதல் வாரத்திலே நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி நாங்கள் அழகையினுடைய சாத்தானுடைய அந்த தொல்லையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்பதை நீரே எங்களுக்காக காயப்பட்டு இருக்கிறேன். நீரே அன்றைக்கு இதோ பல இந்த சாத்தானுடைய அந்த தொல்லையிலே நீர் ஈடுபட்டு நீர் மீண்டு எழுந்து வந்திருக்கிறீர். அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இறை வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்த, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளுடைய வாய்ந்து வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்க இந்த தவக்காலத்திலே எங்களுக்கு நேரத்தை நாங்கள் நல்ல முறையை பயன்படுத்த, இந்த காலத்தை, இது மனமாற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்று அனுபவிக்க, இந்த அருமையான இந்த காலத்திலே தவறான அந்த வாழ்விலிருந்து விடுபட்டு பரிசுத்த வாழ்வு வாழ, இதோ கடவுள் தூயவராக இருக்கிறார் என்று முதல் வாசகர் சொல்வது போல நாங்களும் இதோ 1 பேதுரு 1:15 இறைவார்த்தையிலே உங்கள் அழைத்தவர் தூயவராக இருப்பதால் நீங்களும் உங்கள் நன்னடத்திலே தூய்மையாக இருங்கள் என்று பேதுரு சொல்வது போல நாங்களும் பரிசுத்த உள்ளத்தோடும் ஆராதிக்க, இந்த தவக்காலத்திலே நற்பணிகளை செய்ய தேவையான ஆற்றலும் முழு மனிதத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க
இரக்க நிறைந்த வாழ்வு வாழ எங்களுக்கு தேவையான அருளாசீர் இந்த தவக்காலத்தில் கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தையுமே புனிதத்தை நோக்கி பயணிக்க, இறைமையை நோக்கி பயணிக்க, புனிதமே மனிதம் என்ற அந்த ஒரு இறை வாழ்வை நோக்கி பயணிக்க ஆற்றலையும் நல்ல அருள் கொடைகளையும் இந்த தவக்காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஜப வாழ்வை உம்மோடு ஒன்றித்திருக்கக்கூடிய ஆற்றலும், அதே சமயத்திலே இரக்க நிறைந்த பார்வையோடு இருக்க தேவையான அருள் உதவிகளையும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த தவக்காலத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி வழி நடத்தும்படி கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம்.